உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ஒன்றும் ஆகாதுடாமா. கடவுளே, உன்னை பார்க்கறதுக்காகவும் உன்கிட்ட பேசுறதுக்காகவும் மாமா உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்டாமா. நான் சொல்றத கேளுமா பாரதி. மடி இப்போ மட்டும் எனக்காச்சும் ஆயிடுச்சுன்னா ஐயே, அந்த துறப்பை எனக்கு கொல்லி போடக்கூடாதுமா. என்னோட மூத்த புள்ள ஆதிதான் எனக்கு கொல்லி போடணும். நீங்க இப்படிலாம் பேசாதீங்க மாமா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. தேவையில்லாம இதுக்கு கண்டதெல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு கொல்லி போடுற தகுதி இங்க யாருக்குமே இல்ல மாமா. அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணவங்கள எப்படி உங்களால சரி சமமா வச்சு யோசிக்க முடியுது? நீ ஆதி தம்பிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. ஆதி தம்பி ரொம்ப நல்லவருமா. மடி அவரை என் மனசார என் பிள்ளையாவே ஏத்துக்கிட்டம்மா. அம்மா நீ அவரை மன்னிச்சு ஏத்துக்கடாமா. அம்மா உன் மாமா உனக்கு நல்லதுதான் நினைப்பேன்னு நீ நினைச்சா அதை நீ நம்பினா நான் சொல்றத நீ கேளுடாமா. நீ என்னை எந்த அளவுக்கு நம்புறியோ அதே அளவுக்கு ஆதி தம்பியும் நம்பலாம். அவரு உனக்காகவும் தமிழுக்காகவும் செஞ்ச விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருமா. எம்மாடி மனுஷங்க எல்லாரும் அந்தந்த சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாமா மாறி மாறி வாழ்றாங்க. அந்த மாதிரி சில சந்தர்ப்பத்தில் சில அசம்பாவிதங்கள் நடந்துடுமா. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நடந்துடுச்சுமா. அப்படி நடந்த விஷயம்தான் இப்போ உன்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. எம்மாடி அவரை மன்னிச்சு ஏத்துக்கம்மா. எம்மாடி நம்ம ஆதி தம்பியோட தப்பு இதில் எதுவுமே இல்லைம்மா. அவருக்கு உண்மை தெரிஞ்சதும் நம்மள்கிட்ட மறைச்சது தான் அவர் செஞ்ச ஒரே தப்பு. அவருக்கு நம்ம மேலே இருந்த பயம் அதுதான் அவரை நம்மள்கிட்ட உண்மையை சொல்ல தடுத்துருச்சுமா. எம்மாடி நீ ஆதி தம்பியை மன்னிச்சு ஏற்றுக்கடாமா. மனுஷங்கள்லாம் தப்பு பண்ணுறது சாதாரணம் தானம்மா. அப்படி பார்த்தா தப்பு பண்ணாத மனுஷங்களே இங்கே யாரும் கிடையாதுமா. நீ வாக்கப்பட்டு வந்ததும் நான் பண்ணாத தப்பாமா. மடி பாரதி மாமா சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுடாமா. ஆதி தம்பியோட சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. மடி சத்தியம் பண்ணுமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த நிமிஷம் நான் சொந்தம் நினைக்கிறது உங்களை மட்டும்தான். வேற யாரையும் நான் சேர்க்கல மாமா. எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துக்கிற மாதிரி அவர் எதுவும் பண்ணல மாமா. அப்பட்ட மன துரோகத்தை பண்ணிருக்காங்க. அவங்களையே நீங்க இந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மன திருப்தி எனக்கு போதும் மாமா. தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நான் உங்களை தேடி வருவேன். மடி பாரதி சொன்னா கேள்டாமா. ஆதி தம்பி ரொம்ப நல்லவருமா. நீ அவரை சரியா புரிஞ்சுக்கலையோன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. எம்மாடி எம்மாடி பாரதி எம்மாடி எம்மா எனக்கு கண்டிப்பா தெரியும் பாரதி இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. பாரதி ஏன் என்கிட்ட இப்படி கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுறீங்க? எனக்கு உங்களையும் தமிழையும் பார்க்கணும். ப்ளீஸ் பாரதி, எங்க இருக்கீங்க?
யாரும்மா? என்ன வேணும்? சார் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் சாப்பிட போயிருக்காருமா, இப்போ வந்துடுவார். ஆமா, என்ன விஷயமா இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்திருக்கீங்க? என்னையா? யார் அது? சார் உங்களை பார்க்க சார் வந்திருக்காங்க. வர சொல்லு. போமா. உட்காருங்க. என்ன விஷயமா? என்ன கம்ப்ளைண்ட்? நகை திருட்டு போயிடுச்சா இல்ல வேற ஏதாவது குடும்ப பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க. இல்ல சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. ஏற்கனவே நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி பேசுறீங்க? என் பேரு பாரதி சார். நீங்க தானே அது? உங்க புருஷன் தான் உங்களை கடத்தி வச்சிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அவர் தான் கடத்தினாரா? குழந்தைய சேர்த்து தான் கடத்தினாருன்னு சொன்னாங்க. இப்போ குழந்தை எங்க? குழந்தைய கடத்தி வச்சு உங்களை மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க சொன்னாங்களா? என்னை யாரும் கடத்தல சார். என்னம்மா சொல்ற? உன்னை கடத்திட்டாங்கன்னு தானே கேஸே இருக்கு. உன் மாமியார் தான் இந்த கேஸே கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் சார். எல்லா குடும்பத்திலையும் சாதாரணமா வர சின்ன மனஸ்தாபம் தான். அத நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம். சரி, 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? போறப்ப வீட்டில் யார்ட்டையும் சொல்லிட்டு போலையா? படிச்ச பொண்ணு தானே, நீங்க பாட்டுக்கு போயிருங்க. பிரச்சனை எங்களுக்கு. நான் தான் சொன்னேன்ல சார், ஒரு சின்ன மனஸ்தாபம் தான். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு வேலையா போயிருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ பிரச்சனை நடந்துருச்சு. என் மாமியாருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்லை சார். உங்க மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க. இப்படி தேவையில்லாம எங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு தான் சார். இப்போ நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் இதை ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும்னு சொன்னாங்க சார். அதுக்காக தான் வந்தேன் சார். என் வீட்டுக்காரருக்கும் என் மாமியாருக்கும் இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னமோ போமா, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சரி, இனிமே இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டபிள், பேப்பர் பேனா இவங்ககிட்ட கொடுங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ஏதாவது தகவல் கிடைச்சதா? நல்லா கிடைச்சது தகவல். அந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு சார். யாரை சொல்றீங்க? பாரதியா? அட ஆமா சார். உங்ககிட்ட வேற யாரை பத்தி பேச போறேன்? அங்க அவ என்ன பண்றா? இந்த பொண்ணும் குழந்தையும் காணாம போனதுக்கு அவ புருஷனுக்கும் அவங்க மாமியாருக்கும் எந்த சம்பந்தமும் தெளிவா எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? என்ன கேட்டா எப்படி சார்? என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவளுக்கு அவ புருஷன் மேல எந்த அக்கறையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா விட்ட குறை தொட்ட குறையா அவனை காப்பாத்த ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.